जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारपक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं। माता पिता गुरु குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களில் நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், எந்த கோவிலுக்கு போனோம், நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் ஆங்கிலம், அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம 12 ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்குது, பொது பலன்கள் எப்படி இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கிரகங்கள் இப்போ மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன? சூரிய பகவான் ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது, கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலமாக மாறுது. சூரியன் அங்கே இருக்கார். ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார்? சிம்மத்தில் வர்றார். சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார். அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சிம்மத்திலேயே கேது, கன்னியில் ஜாதகத்தில் செவ்வாய், அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி 2ஆம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் குரு மிதுனத்தில் இருக்கார், புதன் கடகத்தில் இருக்கார். இதுதான் அந்த கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய 12 ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பர்யந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது, மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறைய கால்ஸ் வரதெல்லாம் யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, யூகேலேருந்து, லண்டன்லேருந்து, இது போன்ற பல நாடுகள்லேருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். 100% சாமி சொல்கிறது அப்படியே என் ராசிக்கு அப்படியே பலிக்கிறது, குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது, பாதி பொருத்தமாக இல்லை. அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்திருக்கும் போது ஜென்ம ஜாதகம், ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும், உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காணொலி மூலமாக, ஒரு வீடியோ கால் மூலமாக, ஒரு கூகுள் மீட், ஒரு ஜூம் மீட்டு, இல்லைனா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால், அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. எந்த ஆலயத்துக்கு போகணும், இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க 12 ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது, ஆவணி 2லேருந்து ஆவணி 8 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தொடங்குது. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி,
உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத நன்மைகள், பயண யோகம் உண்டு. முதல் விஷயம், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். எதிர்பாராத பயணங்கள், எதிர்பாராத நன்மைகள், பயண யோகங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு நிறைய நல்ல யோகங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு கொஞ்சம் வீட்லேயே ஒரு 6 மாதமாக இருந்துட்டாங்க. சில பேர் வேலைக்கு போகாமல் ஒரு 6 மாதம் வீட்லேயே இருந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்து, சில குடும்ப பிரச்சனைனால சில பேர் அப்படியெல்லாம் இருந்தது. குடும்பத்தில் நிதிநிலை சீராகும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க, 2 பேருமே வேலைக்கு போகிறது செய்கிறது, சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். புது பயணம் மூலம் அதிகம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதிய பயணம் மூலம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுக்கள், ஆவணி மாதத்தில், ஐப்பசி மாதத்துலலாம் கல்யாணம்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அரசு ஒப்புதல், லைசன்ஸு பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போது? இந்த வாரத்தில். வார ராசி பலன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தனுசு ராசிக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது அரசு ஒப்புதல், லைசன்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஸோ டேக்ஸு சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் தீரும். வழக்கு, விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது தீர்வு தேடும் பக்கம் சரியாகிறது. நீ எந்த பக்கம் தீர்வு நினைக்கிறியோ உன் பக்கம் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு தோல் நோய்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரும். உடல்நிலை சார்ந்த சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். படிப்பில் முழு கவனம் மாணவிகள் செலுத்த வேண்டும். சில பேருக்கு முதுகு வலி, எலும்பு சிதைவு, அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கர்மா, சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, கர்மா பரிகாரம், கர்மா அப்படின்னு சொல்கிறாங்களே சில விஷயங்கள்லாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் விளக்கேற்றும் பொழுது சனி பகவானுக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க, சிறப்பு. நான் சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க, நல்ல சிறப்பு. அதே போல் உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பிறந்து அந்த வாரத்தில் சிசரினோ இல்லை நார்மல் டெலிவரியோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக கடன் சம்பந்தமான விஷயங்கள் தலை தூக்கும். கடன் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் கொடுத்த பணம் வராமல், குரு வந்து சமயோஜித புத்தியோட கரெக்டாக இருக்கிறவங்க தான், ஆனால் பிரச்சனைகள் வருதே, சொத்துக்கள் பிரச்சனைகள் வருது, நில சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, சில பேருக்கு சொந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் பெரிய பிரச்சனையாக இருக்குது. லவ் மேரேஜிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்லலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே வாராகி அம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு மிக 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 அதி உன்னத. வாராகி அம்மன், வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தேவதையை கும்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், முக்கியமான இது ஒரு விஷயம். அதாவது தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது கணபதியில் வந்து பார்த்திங்கன்னா 33 விதமான கணபதி இருக்கார். 33 விதமான கணபதி. அதில் ஒரு கணபதி தான் உச்சிஷ்ட கணபதி. கேள்விப்பட்டிருப்பீங்க, உச்சிஷ்ட கணபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த உச்சிஷ்ட கணபதியை மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள், யோகங்கள், அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அடுத்ததாக சில பேருக்கு இந்த பங்காளி சண்டை, சில பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சில விஷயங்கள் வந்து தலை தூக்கினாலும் சில விஷயங்களை வந்து கரெக்டாக கொண்டு போயிடுவீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். உங்களுடைய வழிபாட்டு தெய்வம், அதாவது குலதெய்வ குறை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போது இந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை பிறக்கிற நேரம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த புண்ணியாவஜனம்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி பண்ணும்பொழுது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது, அந்த குழந்தையை வாங்கும்பொழுது, அந்த குழந்தைய சில விஷயங்கள் பண்ணும்போது வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணுங்க, நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த குலதெய்வத்தை மனசால் நல்லா பிரார்த்தனை பண்ணி நேரம் கிடைக்கும்போது அவசியம் சென்று வர வேண்டும். குலதெய்வ குறை அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு சரியாக வராது. காலங்காலமாக தெய்வத்துடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. இன்றைக்கும் பாருங்கள், ஊர் மக்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் கிராமத்துலலாம் தன்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு
எல்லாரும் ஒன்றா சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றா போய் சமைச்சு சாப்பிட்டு அங்கே போய் பூஜைகள்லாம் சிறப்பாக செஞ்சு பெரிய அடுப்பு வச்சு அன்னதானம்லாம் கொடுத்து நல்ல சிறப்பான முறையில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.